பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி எடுத்ததா, மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுது. அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்துக்கொள்ளுது. ஆதி தாய் தந்தை, இரவு பகல் துணையோடு பசி உணவு மகேந்திரன். சிரிச்சிடுங்க, மகிழ்ச்சியாக சிரிச்சிடுங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருங்க. சரி, சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாங்களா? சிரிக்க வைக்கிறதுக்காவது யூஸ் ஆகிங்கிறேன். சரி, கொஞ்சம் பேர் சிரிக்கிறீங்க, சரிங்க, புரியுங்களா? ஆனால் சிரிக்க வச்சுடுவேனே வாழ்நாள் முழுதும் ஜோகன் மட்டும் நினச்சிடாதீங்க. அறிவு சார்ந்து பேசுவேன், புரியுதுங்களா? அறிவு கூட கூர்மை அறிவு, புரியுதுங்களா? என்று பார்த்தோம் அப்படின்னா, இது எனக்கே பார்த்தோம்னா உடல் உபாதைகள், புரியுதுங்களா? உடல் உபாதையில் தான் இருக்கேன். பழைய மாதிரி ஒரு சில பணிகள்லாம் செய்ய முடியல. ஆனால் பல வருத்தங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஏன்னா இது மாதிரி நல்லா இயற்கையோடு நம்ம வாழ்ந்தோமே, இயற்கை சார்ந்து வாழ்ந்தோமே, நமக்கே இப்படி வந்துடுச்சு அப்படின்னும்போது அதுலேருந்து வெளியே வந்துடுவேன். ஆனால் பாமர மனிதர்கள் இவ்வளோ சப்ஜெக்ட் தெரியும் என்னையே நோய் சோதிக்குதுன்னா சாதாரணமான ஆளுங்களாம் வெளியே வர முடியாது. ஏன்னா கூட மருத்துவம் எடுத்தவங்களாம் இன்றைக்கும் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. அதிலேருந்து நான் கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். நான் அதனால் பசிக்கும் உணவுக்கும் நன்றி சொல்கிறேன். இது எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமே என்னென்னா, விவசாயம் பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆர்வம். மரபு விவசாயம், புரியுதுங்களா? உழவு தொழில் தான் முதல் தொழில் மனிதனுடையது. அதனால் இந்த உடல் உபாதை வந்துடுவே, அதெல்லாம் செய்ய முடியாமல் சூழலாயிடுச்சு. என்னுடைய லேண்டுக்கெல்லாம் 9 மாதம் 10 மாதங்கிட்ட ஆகுது போயிட்டு. ஆனால் இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு கொஞ்சமாவது மம்டி எடுத்து வெட்டிட்டேன். பல பாடல்கள் உண்டு. சிங்கத்தினுடைய கால் பழுதானாலும் சீற்றம் குறையாது அப்படின்னு பாடல்லாம் இருக்குது, பழைய பாடல், புரியுதுங்களா? அதுபோல் என்னுடைய உடலில் உபாதைகள் இருந்தாலும் மம்டி பிடிச்சி வேலை செய்ய முடியலனாலும் ஒத்த கையிலையாவது மம்டி பிடிச்சி கொத்திட்டு வந்துட்டேன். அது ஒரு மன நிறைவு. மாநகரத்தில் மறைமலை நகரில் வாழ்கிறேன். இங்கேயும் சரி, இன்று பார்த்தோம் அப்படின்னா வெந்தய கீரை அறுவடை பண்ண நாளைக்கு சமையல் நடக்குது. மருந்து போடாத 100% ஆர்கானிக் பயிர் வச்சுருக்கேன். மாடியிலேயே பயிர் வச்சுருக்கேன். சிங்கத்தினுடைய கால் பழுதடைந்தாலும் சீற்றம் குறையாது. அதுபோல் நான் மிக்க மகிழ்ச்சி.